சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி. நாளை கோவளத்தில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், தெலுங்கானா முதல்வர்கள்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. பாரதிராஜா, வணக்கம். 2022க்கு அப்புறமா நாளைக்கு இந்த மாநாடு நடக்குது இல்லையா? அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவம் குறித்தும் பதிவு பண்ணுங்க. 2022க்கு அப்புறம் மட்டும் இல்லை, இது 31வது தென்மண்டல மாநாடு அப்படின்றது குறிப்பிட்டிருக்கிறது. தென்மண்டல மாநாடு அப்படின்னும் போது இதுல தென் மண்டலங்கள்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், குறிப்பா சொன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, யூனியன் பிரதேசமான புதுச்சேரி, கேரளா, இந்த மாநிலங்களுடைய முதல்வர்கள் கூட்டம் அப்படின்றது நடைபெறும். இந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படும். முக்கியமா என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த மாநாட்டுல முக்கியமா பேசப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது தொகுதி மறுவரையறை விவகாரம். இதுல தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் அப்படின்னு தென் மாநில அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இல்லையா? அது தொடர்பான முக்கியமான ஆலோசனை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர சில மாநிலங்களுக்கிடையே, குறிப்பா ஆந்திரா, கர்நாடகா, அதே போல கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இடையே நதிநீர் பிரச்சனைகள், நதிநீர் பங்கீட்டு பிரச்சனைகள் இருக்கு. நீண்ட கால தீர்வுகள் அடைவதற்கான வழிமுறைகள், சாத்தியங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் விசாரிக்கப்பட இருக்குது. இது தவிர வழக்கமான விஷயங்களான எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள், இரு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள், பிராந்திய கூட்டு நடவடிக்கைகள், அதாவது 2 மாநிலம் சேர்ந்து எல்லை பகுதிகளில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள், அதே போல போதைப் பொருள்களுக்கு எதிராக இந்த பகுதிகள் எல்லாம் எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி உட்கட்டமைப்பு மற்றும் முதலீடுகள், அதாவது இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த எல்லை பகுதியான ஒசூர் தொழில் நகரம் சொல்லப்படுது. அந்த பகுதியில பெங்களூர்ல இருந்து ஒசூர் வரைக்கும் மெட்ரோ போடணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. அது சில பிரச்சனைகளால முடிவடையாம இருக்கு. அந்த திட்டத்திற்கான அனுமதி முடிவடையாம இருக்கு. அது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் வரும். ஒட்டுமொத்தத்துல இந்த மாநாடு அப்படின்றது வந்து மத்திய அரசுக்கும் தென் மாநிலங்களுக்கும் இடையிலான உறவு மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முக்கியமான ஒரு கூட்டமாகத்தான் திகழ்கிறது. நாளை மாலை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமித்ஷா டெல்லியில் இருந்து வருகிறார். நாளை மறுநாள் இந்த கூட்டத்தின் அதிகாரப்பூர்வ நிகழ்வு அப்படின்றது நடைபெறும். இந்த கூட்டத்தில் காலை 10:30 மணிக்கு, அதாவது ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு அமித்ஷா தலைமை தாங்குவார். 5 மாநில முதல்வர்களும் அதே போல செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஈசிஆரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. 15,000 போலீசார் இதற்காக பாதுகாப்பு பணியில், அதாவது சாலை பாதுகாப்பு, அதே போல கடல் வழி பாதுகாப்பு அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சர் வர அப்படின்றதால இந்த பாதுகாப்பு பணிக்கு மட்டும் 15,000 போலீசார் ஈடுபடுத்த இருக்காங்க அப்படின்றது தகவலாக இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. சைக்கிள் பியூர் அகர்பத்தி. அகர்பத்தி என்றால் சைக்கிள், சைக்கிள் என்றால் குவாலிட்டி.